வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். கடந்த ஒரு மாதத்தில் இஸ்ரேலின் 50 மெட்காவா வாகனங்களை தகர்த்த பாலஸ்தீனிய போராளிகள். கடும் சேதங்களை மறைத்து நாடகமாடும் நெத்தன்யாஹு. நெத்தன்யாஹு எல்லை மீறி சென்று விட்டார், இதற்கு பிறகும் வேடிக்கை பார்க்க முடியாது என்று கொந்தளித்துள்ள நியூசிலாந்து பிரதமர். ஹமாஸை தீவிரவாத இயக்கமாக ஒருபோதும் பாலஸ்தீனியர்கள் கருத மாட்டார்கள். இந்தியாவிற்கான பாலஸ்தீன தூதர் பிரிண்ட் இணையதளத்திற்கு பேட்டி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் இஸ்ரேலின் 50க்கும் மேற்பட்ட ராணுவ வாகனங்களை அளித்திருப்பதாக அல்கசா மற்றும் அல்குட்ஸ் படைப்பிரிவுகள் அறிவித்துள்ளன. மறைந்திருந்து தாக்கும் கோரில்லா முறையை பின்பற்றும் இவர்கள் இஸ்ரேலுக்கு பெரும் அளவில் சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றன. மேலும் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புடன் இணைந்து கடந்த ஒரு மாதத்தில் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மெட்காவா ராணுவ வாகனங்களை தாக்கி அளித்ததாக கூறப்படுகின்றது. அதேபோல் இஸ்ரேல் ராணுவம் விட்டு செல்லக்கூடிய வெடிமருந்துகள் மற்றும் துப்பாக்கிகளை கொண்டு அவர்களுக்கு எதிராகவே தாக்குதல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. நெத்தன்யாஹு வரம்பு மீறி சென்று விட்டதாக நியூசிலாந்து பிரதமர் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். காசாவின் முற்றுகை முற்றிலும் பயங்கரமானது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நெத்தன்யாஹு வரம்பு மீறி சென்று விட்டார். அவர் எதையும் மிகைப்படுத்தி பார்க்கின்றார். உண்மையில் அவர் இந்த ஆட்டத்தில் தோத்துவிட்டார். நியூசிலாந்து ஒரு சிறிய நாடு. இஸ்ரேலுடன் வர்த்தகம் குறைவு இருந்தாலும் நாம் நம்முடைய விழுமியங்களுக்காக உயர்ந்து நிற்கின்றோம். சர்வதேச சமூகத்தின் எந்த கோரிக்கைகளுக்கும் இஸ்ரேல் செவிசாய்க்கவில்லை என்று அனைவரும் அறிவார்கள். மனிதாபிமான உதவிகளை தடையின்றி வழங்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் அது நடைபெறவில்லை. காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் நெத்தன்யாஹுவின் திட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்கள் இரு நாடு கொள்கையை குழி தோண்டி புதைத்து வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதை குறித்து நியூசிலாந்தில் காரசாரமாக விவாதமும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு போட்டியாக ஹமாஸை வளர்த்து விட்டதே இஸ்ரேல் தான் என்று அப்துல்லா அபு ஷாரிஸ் கூறியுள்ளார். சவுதி ஆதரவு பெற்ற மஹ்மூத் அப்பாஸின் ஆதரவாளர்களே சர்வதேச நாடுகளால் பாலஸ்தீன தூதுவர்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்தியாவிற்கான பாலஸ்தீனிய தூதர் அப்துல்லா அபு ஷாரிஸ் அண்மைக்கால நிகழ்வுகள் குறித்து இந்தியா ஊடகமான தி பிரிண்ட் இணையதளத்திற்கு விரிவான நேர்காணல் ஒன்றை அளித்துள்ளார். அதில் அவர் ஹமாஸை தீவிரவாத அமைப்பாக பாலஸ்தீனியர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பான PLOவை பலவீனப்படுத்துவதற்காக இஸ்ரேல் தான் ஹமாஸின் வளர்ச்சியை ஆரம்பத்தில் கண்டு கொள்ளாமல் விட்டதாக கூறியுள்ளார். இந்தியா ஹமாஸை தீவிரவாத அமைப்பாக அறிவிக்கவில்லை என்றும் பாலஸ்தீனர்களும் இந்த அமைப்பை தங்களுக்கான போராளி குழுவாகவே பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியர்கள் எவ்வாறு பிரிட்டிஷ் அரசின் அடக்குமுறையை எதிர்கொண்டார்களோ அதே போலத்தான் நாங்களும் யூதர்களின் அடக்குமுறையை சந்தித்து வருவதாக அவர் கூறினார். இதனால் நாங்கள் பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு குழுக்கள் ஆயுதங்களை கலைக்க வேண்டும் என நெருக்கடிகள் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி லாரிஜானி ஈராக் மற்றும் லெபனானிற்கு அவசர பயணங்களை மேற்கொண்டுள்ளார். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று இராணுவத்தினரிடம் மட்டுமே ஆயுதங்கள் இருக்க வேண்டும் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வலியுறுத்தி வருகின்றன. அவர்களின் கொள்கையை லெபனானின் சந்தை பிரிவு மற்றும் கிறிஸ்தவ அரசியல் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களும் அதனை வலியுறுத்தி வருகின்றன. எனினும் ஷியா பிரிவு தலைவர்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவின் தலைமை இதை ஏற்க மறுத்து வருகின்றது. லெபனான் ராணுவம் என்ன ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் என்பதை இஸ்ரேல் முடிவு செய்து வருவதாகவும் மேற்கத்திய நாடுகளிடம் நிதி பெற்று செயல்படும் லெபனான் ராணுவத்தால் நாட்டின் எல்லைகளை காக்க முடியாது என ஹிஸ்புல்லா கூறி வருகின்றது. இந்த பரபரப்பான சூழலில் ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லாரிஜானி லெபனானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். முன்னதாக பேசிய அவர் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை ஒப்படைப்பது லெபனானின் பாதுகாப்பிற்கு உகந்தது அல்ல என்றும் ஈரானின் கொள்கை அதுவல்ல என்றும் தெளிவுபடுத்தினார். அதேபோல் லெபனானின் உள்நாட்டு பாதுகாப்பு ஈரானுக்கு மிக முக்கியமானது என்று தெரிவித்தார். முன்னதாக அவர் ஈராக்கிற்கும் பயணம் மேற்கொண்டுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பு போரில் பெரும் தலைவர்களை இழந்த நிலையில் ஈரான் தலைவர்களின் பயணம் ஹிஸ்புல்லா தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தும் என்றும் நம்பப்படுகின்றது. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.